போராளி இருக்கிறார் தமிழ்நாட்டில், தர்ம போராளி. அவர் பேர் என்ன தெரியுமா? ஹெச் ராஜா. பாரதிய ஜனதா கட்சியில இருக்க. சரியா? அந்த அண்ணாச்சி என்ன சொன்னார் அப்படின்னா, 3 ஆணிகளை பிடுங்க முடியாதவர் கடவுளா அப்படின்னு கேட்டார். கேட்டாரா இல்லையா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் கவனிச்சேன். 3 ஆணியை பிடுங்க முடியும்னா எப்படி கடவுள்னு கேட்டான். சரியா? ரைட். அப்போ நம்ம இது யார் பதில் சொல்லணும்? நம்ம தான் பதில் சொல்லணும். அறியாம அவங்க கேட்டாலும் அதன் பின்னணியில் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம தேவன் யார் என்பதை நமக்கு என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும், சொல்ல தெரியணும். பைபிள் சொல்லுகிறது, அவர் பிடிக்கப்பட்டு கொண்டு போகும்போது வசனம் சொல்லுது, சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார். நீங்க நல்லா கவனிங்க. விசாரணை செய்கிறார், அமைதியாக இருந்தார். பக்கத்தில் ஒருவன் கன்னத்தில் ஓங்கி அடித்தான், நீ இப்படியா மறு உத்தரவு சொல்வேன்னு சொல்லி அமைதியாக இருந்தார். வாய் திறவாது இருந்தார், ரொம்ப எளிமையா தெரிஞ்சாரு. அவர் கொண்டு போய் சிலுவையில், இவரை போய் நீ கடவுளா வணங்கலாமாப்பா? அதான் கேள்வி. அப்போ பைபிளை திறந்து கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சா நமக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னு சொன்னா, மார்பருகே கச்சை கட்டி கொண்டிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. 1:10 நினைக்கிறேன். அந்த வசனத்தை எடுத்துங்க, வாசிங்க. வெளிப்படுத்தல். நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிற, அடுத்து அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் இருந்தது. போதும் போதும் போதும், கவனிங்க. இவ்வளவு நாள் நீ கடவுளை நீ பார்த்தியே, இயேசுவை பார்த்தாய் அல்லவா? அந்த கண்களை குறித்து சொல்லப்படுகிறது, மனதுருக்கமுடைய ஒரு கண்களுடையவராய் இருந்தார். வழி தப்பி போன ஆட்டை பார்ப்பது போல கண்கள் பார்த்து கொண்டிருந்தது. இப்பொழுது யோவான் தரிசனத்திலே அந்த தெய்வத்தை பார்க்கிறான். இப்பொழுது இரக்கமுள்ள கண்கள் அல்ல, சாதாரண மனித கண்கள் அல்ல, அந்த கண்கள் அக்கினி ஜுவாலையா இருந்தது. அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தெய்வத்தின் கண் எப்படிப்பட்டதுங்க? அக்கினி ஜுவாலை. அந்த கண்ணை பார்க்க முடியல, கண்களில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம். அடுத்த வசனம். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. ஆணி அடிச்சு விளையாட முடியாது அந்த கால்ல. இப்போ அந்த காலை பார்க்கிறான், உலைக்களத்தில் வைத்த வெண்கலம் போல பிரகாசமா இருந்தது. அடுத்து போதும் போதும், கவனிங்க கவனிங்க. இப்போ வாயே திறக்காம ஒருத்தர் இருந்தாரப்பா, அவர் தானே எங்க கடவுள்? ஆமாண்டா. இப்பொழுது யோவான் சொல்லுகிறான், தரிசனத்திலே அவர் பேசுகிற அந்த சத்தம் எப்படி இருந்துதான்? பெருவெள்ளை இரைச்சல். அல்லேலூயா. நம் தேவனுடைய சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல இருந்தது. ஒவ்வொரு காட்சியாய் பார்த்து பார்த்து இப்பொழுது யோவான் சொல்லுகிறான், நான் அவரை பார்த்த மாத்திரத்திலே செத்தவனை போல விழுந்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. மார்பருகே சாய்ந்து கொண்டிருந்த யோவான் சொல்லுகிறான், சிறு பிள்ளைகள் தோள் மீது கை வைத்த அந்த இயேசுவை பார்த்து இப்பொழுது சொல்லுகிறான், பார்த்த பார்வையிலே அவனால் ஜீரணிக்க முடியலை, செத்தவனை போல கீழே விழுந்தான். ராஜாவுக்கு அதுதான் பதில். எங்கள் தேவன் சாதாரண நபர் அல்ல. அவருடைய காட்சியை, உண்மையான காட்சியை எவரும் பார்ப்பீர்கள் சொன்னால் உங்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு தெய்வம் அவர். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த உண்மையான காட்சியை ஒருத்தர் இது வரைக்கும் பார்க்கல. அந்த தெய்வம் தான் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த பிரம்மாண்டமான கடவுள் தான் வேதம் சொல்லுகிறது, இரட்சகராக உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். முதல்ல சுவிசேஷத்தை சரியா சொல்லணும். நம்முடைய தெய்வம் யார் என்கிறதான செய்தியை சரியாய் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தெய்வம் தான் மனிதனாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கி வந்தார். அந்த நல்ல தெய்வம் தான் உனக்காக எனக்காக சிலுவையிலே 3 ஆணிகளிலே தொங்கினார் என்பதை மறந்து போக கூடாது. அல்லேலூயா.